திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்தி மகிழ்பவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை அறச்சிந்தனை, ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதுகின்ற சிந்தனை. காலையில் எழுந்ததுமே நீங்கள் ஐந்தெழுத்து மந்திரமாகிய இந்த நமச்சிவாய என்பதை ஒழியுங்கள். அது உங்கள் வாழ்நாளில் நல்லதையே பேசுவதற்கும் நல்லதையே செய்வதற்கும் அடித்தளமாக அமையும். எனவே நமச்சிவாய சொல்லுங்கள், நலம்பல பெறுங்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று திருவாரூர் பூங்கோயில் திருத்தலத்தை சிந்திக்க இருக்கிறோம். முதலாம் திருமுறையில் திருவாரூர் மார்ந்து மயிலாடுதுறை அறந்தாங்கி பாதையிலே உள்ள ரயில் வண்டி கூட்டு நிலையம் சந்திப்பு. கூட்டு நிலையம்னா சந்திப்பு. சப்த விடங்க தலங்களிலே தலைமையானது. மயிலாடுதுறை, கும்பகோணம், மன்னார்குடி முதலிய நகரங்களிலெல்லாம் இருந்து திருவாரூருக்கு பேருந்துகள் செல்லுகின்றன. வீதி விளங்க பெருமானே எல்லா இடங்களுக்கும் முதன்மையாக திருமாலாலும் இந்திரனாலும் பூசிக்க பெற்ற சிறப்புடையவர் ஆதலினாலே அவரை சூழ்ந்த ஏனைய 6 விடங்கரும் எழுந்தருள்வார். இவர் தலத்திலே நடுநாயகமாக தியாகராஜர் என்ற பெயரோடு விட்டிருக்கிறார். இத்தலம் மிக தொன்மையானது. திருவினாள் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே. அப்பர் சுவாமிகள் பாடுறார். இந்த தலத்திலே பிரம்மன் கோயில், திருவாச ஆசிரமம், பறவை மண்டலி, திருநீலகண்டர் கோயில், தண்டபாணி கோயில், பறவையார் கோயில், ராஜதுர்க்கை கோயில், நடுவணநாதர் கோயில், மாற்றுரைத்த விநாயகர் கோயில், சோமநாதர் கோயில், குளுந்தாளம்மன் கோயில், எல்லையம்மன் கோயில், ஐயனார் கோயில், உருத்திரகோடீஸ்வரர் கோயில், குமரக்கோயில், மாணிக்க நாச்சியார் முதலிய கோயில்களெல்லாம் காணத்தக்கவை. தலப்பெயர் இத்தலத்துக்கு கமலாலயபுரம்னு ஒரு பேர், சேத்திரவரபுரம், ஆடகேஸ்வரபுரம், மூலாதாரபுரம், சக்திபுரம், கந்தபுரம் என பல பெயர்கள் இலக்கியங்களை வழங்குகின்றன. தீர்த்தம் தேவதீர்த்தம், சங்கு தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம் முதலிய தீர்த்தங்கள். உட்கோயில்கள் திருவாரூர் கோயிலுக்குள்ளேயே பூங்கோயில். திருக்கோயிலுக்கு பூங்கோயில்னு பேர். கோயிலுக்குள் அசலேசம், ஆடகேசம், ஆனந்தேசம், அருணாச்சலேசம், விஸ்வகன்மேசம், சித்தீசம் என்ற பல உட்கோயில்களெல்லாம் உள்ளன. திருச்சிற்றம்பலம். மூர்த்திகள் ஐங்கலக்காசு விநாயகர், வன்மீகநாதர், தியாகேசர், வாதாபி விநாயகர், நீலோத்பலாம்பிகை, விடங்கர், கருணேந்திரசேகரர், கமலாம்பிகை, சுந்தரர், சேரமான் முதலிய மூர்த்திகளெல்லாம் எழுந்தருளியிருக்கிறார்கள். திருச்சிற்றம்பலம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் திருவாரூர் பூங்கோயில்கள். இல்லை, இன்றைக்கு பார்க்க வேண்டியது முதலாம் திருமுறையில் 91வது பதிகம். துன்பம் துடைப்பீர்கள், துன்பம் துடைப்பீர்கள்,
அன்பர் அன்பன் அணியாரூர் நண்பன் மலர்தூவ இன்பமாகுமே. இரண்டு வரியாக அமைந்திருக்கிறது பாடல். இதில் மூன்றாவது பாடலை தான் பார்க்கோம். இப்போ நமக்கு பார்க்கணும், 4 பார்க்கணும், 2ஐயும் பார்த்துருவோம். உய்யல் உருவீர்கள் ஐயனா ஐயன் ஆரூரை கையினால் தொழ நையும் வினைதானே. 2 கைகளாலும் அவனை வழிபடணும். துன்பங்களை துடைத்து கொள்ள விருப்பமா? உங்கள் துன்பமெல்லாம் போகணுமே, வாங்க திருவாரூர் பூங்கோயில் போவோம். துன்பங்களை துடைத்து கொள்ள விரும்புகிறவர்களே, அழகிய ஆரூரில் எழுந்தருளுள்ள அன்பு வடிவமான இறைவனை நல்ல பொலிவுடைய மலர்களை, நல்ல பொலிவு அன்றளர்ந்த மலர்களை தூவி வழிபடுங்கள். துன்பம் நீங்குவதோடு, துன்பம் நீங்கிறது மட்டுமல்ல, உங்களுக்கு இன்பமும் உண்டாகும். துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும். அன்பன்ன சிவன், அன்பன் அணி ஆரூரர், அன்பனாலே அழகு பெறக்கூடிய ஊர் ஆரூர். பொன்மலர் தூவென்ன செம்பொன்னும் வெண்பொன்னும் ஆகிய 2ஆலும் பூக்கள் செய்து அவற்றை முதல் மலரோடு முல்லை மலரோடு கலந்து தூவுவது மரபு. துன்பம் நீங்கும், இன்பம் பெருகும். உலக வாழ்க்கையிலிருந்து கடைத்தேற விரும்புகின்றவர்கள் ஆரூரிலே எழுந்தருளிய தலைவனாகிய இறைவனை கைகூப்பி வணங்குங்கள். உங்கள் வினைகள் மெலிவடையும், துன்பம் போகும், இன்பம் பெருகும் என்பதுதான். அதனால் துன்பம் துடைத்து உய்தியை விரும்பீர்களானால் கைகளால் தொழுது பெருமானை வழிபடுங்கள். உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடைபெறும், வல்வினைகள் மெலிந்து போகும். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் திருவாரூர் பூங்கோயில் சென்று பெருமானையும் பெருமாற்றியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.